அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாங்கி கொள்வார். அவ்வளவு அழகான வசனம் பாருங்க, வாக்குதான் பாருங்க. காரியங்கள் வாய்க்கப்படாமல் இருந்தால், ஒரு வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்கப்படாமல் இருந்தால், அது ஒருவேளை உங்களுடைய சுய முயற்சியினால, சுய சிந்தனையினால இந்த காரியங்கள் நடைபெற்றிருக்கலாம். எந்த வசனம் சொல்லுகிறபடி காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால் ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை கொடுத்துவிட வேண்டும். அவர் தான் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். குதிரைகளை ஆயத்தப்படுத்துவது நம்முடைய கடமை யுத்தத்துக்காக. ஆனால் ஜெயத்தை கொடுக்கிறவர் யார் என்பதை நாம் நம்பணும். கர்த்தர் தான் ஜெயத்தை கொடுக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். நம்முடைய பலமும் நம்முடைய பராக்கிரமும் செய்யக்கூடாததை கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவாரு? செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அது சின்ன முயற்சியா இருந்தாலும் பெரிய முயற்சியா இருந்தாலும், தயவு செய்து கவனத்தில் கொடுங்க. சின்ன முயற்சியா இருந்தாலும் பெரிய முயற்சியா இருந்தாலும் எல்லாத்தையும் அதுக்குள்ள இருந்து கொண்டு வாங்க, ஆண்டவருக்குள்ள இருந்து கொண்டு வாங்க. ஆசீர்வதிக்க பணம் என்ற விஷயம் இருக்கு. பணம் என்ற விஷயம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு பேங்குக்கு போக வேண்டியது இருந்தது. அங்க பணம் என்ற விஷயத்துல பணம் என்றதை நான் பார்த்தேன். ஒரு கட்டு பணத்தை கொடுத்தா அப்படியே அந்த மிஷின்ல விட்டு பணத்தை எண்ணிடுறான். அதுக்கப்புறம் 4,500 ரூபாய் தான் கொடுத்தேன். 2,000 ரூபாய் 4,500 ரூபாயோட அதையும் அந்த மிஷினுக்குள்ள 4,500 ரூபாய் ஈஸியா என்ன பண்ணிடலாம்? கையில எண்ணிடலாம். அதை கூட கொண்டு போய் அந்த மிஷின்ல வைக்கிறாங்க. அப்ப அந்த மிஷினுக்கும் அந்த கம்ப்யூட்டருக்கும் ஒரு லிங்க் இருக்குது. இந்த எவ்வளவு பணம் எண்ணி இருக்குதுன்றது அந்த கம்ப்யூட்டர் காமிச்சது. அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து நம்ம அக்கௌண்ட்ல அவ்வளவு பணம் ஏறி இருக்குது அப்படின்றதையும் காமிக்கலாம். என் அக்கௌண்ட்ல ஏறது போல வேற ஒருத்தருக்கு வேற ஒருத்தருக்கு பணியா போல. எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, கொஞ்சமான தொகையா இருந்தாலும் அதிகமான தொகையா இருந்தாலும் அந்த மிஷினுக்குள்ள இருந்து வரும்போது அந்த சிஸ்டத்துல என்டர் ஆகிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சிஸ்டத்துல என்டர் பண்றது, கையில எண்ணி அப்புறம் கம்ப்யூட்டர்ல என்டர் பண்றதை விட அந்த மிஷின்லயே போடும்போது அந்த மிஷினே என்ன பண்ணிடுது, ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு பணம் அதுல சொல்லி இருக்கிறாங்கன்றத அது பதிவு பண்ணிடுது. இதே மாதிரி சின்ன எதிர்பார்ப்புகளா இருந்தாலும் பெரிய எதிர்பார்ப்புகளா இருந்தாலும் நம்முடைய சுய முயற்சியில அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்ளணும் அப்படிங்கறத மறந்துட்டு, அப்படிங்கறத எடுத்து ஒதுக்கி ஓரமா வச்சுட்டு, சின்ன முயற்சிகளுக்கும் பெரிய முயற்சிகளுக்கும் ஆண்டவரை சார்ந்து இருந்து ஆண்டவர் மூலமாய் அதற்கான பதிலையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக் கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான வழி. அதுதான் சொன்ன வழியை என்ன பண்ண, கர்த்தருக்கு ஒப்புவி. வழி என்றால் வாழ்க்கை, உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய திட்டங்கள், நீ என்ன முயற்சி எடுக்கிற அந்த முயற்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு என்ன பண்ண, ஒப்புவிச்சிரு. அதுதான் புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி வசனங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஆசி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்களே படிங்க. இந்த வசனத்தை நீங்க மரணம் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஈஸியான, நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு 10 வசனத்தையாவது கிறிஸ்தவர்கள் நீங்கள் மரணம் செய்யவில்லை என்றால் மிகவும் நல்லது. இதை அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம், அது சின்ன கவலையா இருக்கட்டும் பெரிய கவலையா இருக்கட்டும், நம்ம என்ன நினைக்கிறோம், இது சின்ன விஷயம் தானே, இது நம்மளே செஞ்சுக்குமே அப்படின்னு நினைக்கிறோம். வேண்டாம், சின்ன விஷயத்த கூட அவருக்கு என்ன பண்ணுங்க, ஏற்படுத்துங்க. சின்ன விஷயத்த கூட அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்.
பெரிய பிரச்சனைக்கு மட்டும் அவர்கிட்ட போய் நிக்காம சின்ன பிரச்சனைக்கும் போய் அவர்கிட்ட சொல்லுங்க. வீட்டுல ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருது, அது ஒரு சின்ன சிம்பிளான ஒரு செய்தி தான், அதை போய் சொல்றோம். ஒரு பெரிய செய்தி வந்து அதை போய் சொல்றோம். சின்ன செய்தியை நம்ம ஒரு சிலர் மறந்துடுறோம். பெரிய செய்தியை சொல்லும் போது கர்த்தர் யோசிப்பார். சொல்லுங்க, பெரிய செய்தியையும் சின்ன செய்தியையும், பெரிய சந்தோஷத்தையும் சின்ன சந்தோஷத்தையும், அதே மாதிரி பெரிய துக்கத்தையும் சின்ன துக்கத்தையும் எல்லாத்தையும் அந்த வசனம் சொல்லி இருக்கிறது. அவர்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும், அது சின்ன பிரச்சனையா இருக்கட்டும் பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், தீர்த்து வைக்கிற பிரச்சனை நானே தீர்த்துக்குவேன், வேணாம் நீங்க தீர்த்துக்குவீங்க, உங்களால முடியும், சொல்லுங்கள. அவர்கிட்ட ஒரு வார்த்தை என்ட்ரி போட்டு வைக்கல, கடவுள்கிட்ட ஒரு பேச்சு வைக்கல, ஒரு வார்த்தையை சொல்லி வைக்கல. அவர் பதிவு செஞ்சு வச்சிருப்பார் அந்த வார்த்தையை. நிச்சயமாக ஒரு நாள் அந்த காரியம் தடைப்படும் போது, சின்னது தானே முயற்சி எடுத்த ஐயா தோத்து போச்சுன்னு அவர்கிட்ட நம்ம போகும்போது அதை நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம். ஆமா நீங்க சொல்லி இருக்கிறீங்க, என்கிட்ட ஃபைல் இருந்தது, நான் அதை நிச்சயமா பரிசீலனை பண்ணி நிறைவேற்றுவேன் அப்படின்னு வாக்கு கொடுப்பார். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட ஃபைல் இருக்கு, தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஃபைல் இருக்கு நம்புறீங்க? ஃபைல்னா என்னது? ஃபைல்னா என்னது? தமிழ் கோப்புகள். அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? குறிப்பேடுகள். ஆண்டவர்கிட்ட ஜீவ புஸ்தகம் ஒண்ணு இருக்கான், இன்னொரு புஸ்தகம் இருக்கான், ஞாபக புஸ்தகம் ஒண்ணு இருக்கான். அதுல நம்ம என்னென்ன செய்யறோமோ அது எல்லாத்தையும் பதிவு பண்ணி வைப்பாரு. ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுவாராம். நம்ம ஞானஸ்தானம் எழுதும் போது தொடர்ந்து நம்ம கண்டினியூவா இருந்தா அது பேர் அப்படியே இருக்கும். நம்ம தப்பு பண்ணி ஆண்டவரை மறுதளிச்சும் போது அது பேர் என்ன பண்ணுவாராம்? என்ன பண்ணுவாரா ஐயா? கிறுக்கி போட்டு வரோம். நம்ம திருட்டு கணக்கெல்லாம் எழுதும்போது ஆச்சரியம் பாருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அப்படி கணக்கு எழுதி வருவோம், ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா போட்டோம்னா அதை கிரிக்கிடுவோம். ஒயிட்னர் இருக்குது, ஒயிட்னர் போட்டு அழிச்சுட்டு அதுக்கு மேல சரியான கணக்கை எழுதுவோம். ஞாபக புஸ்தகம் ஒண்ணு இருக்குது. இந்த ஞாபக புஸ்தகத்துல என்ன பண்ணுவாரு, பிரசங்கில எழுதி இருக்கிறபடி மனுஷன் செய்த நன்மைகளையும் தீமைகளையும் என்ன பண்ணுவாரு, அதுல பதிவு செஞ்சு வருவார். அப்ப அவங்க ஃபைல்ல நம்ம விஷயம் எல்லாத்தையும் போய் சேர்ற மாதிரி பதிவு செய்யுங்க. சின்ன விஷயமாக, சின்ன சந்தோஷம் தானே ஐயா, இது எதுக்கும் உங்ககிட்ட சொல்றதுன்னு நினைச்சேன்னு நிறைய பேர். உங்க வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கடைகால் போடுறதா புதுசா கட்டுற மாதிரி இருந்தா கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, ஐயா கூப்பிட்டு கடைகால் போட்டு சவம் பண்ணிக்குவாங்க. கட்டி முடிச்சு வீட்டு மேல ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கூப்பிட மாட்டாங்க. ஏற்கனவே கட்டின வீடுதான் ஐயா, இதுக்கு எதுக்கு உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு 500 கொடுக்கணும், எதுக்கு தலைவலி. அதனால நாங்களே என்ன பண்ணிட்டோம், 10,000 கூப்பிட்டு வச்சு கூட்டிட்டோம். அவர் கத்தம் பத்தி போட்டுருவாங்க, கட்டிடுவோம். காலையில இருந்து சூரியனை பார்த்து அப்படின்னு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவோம். நிறைய பேர் நான் பாக்குறேன், நிறைய பேர் வீதிகளில காலையில இருந்து சூரியனை பார்த்து வெறும் குடிய இடுப்புல கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க, மட்டையெல்லாம் போட்டு. அது அவங்களுடைய நம்பிக்கை. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அகில உலகத்தையும் படைச்ச ஆண்டவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்புவிக்கணும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல என்ன பண்ணு, நம்பிக்கையாயிரு. அவருக்கு நம்ம வழியை ஒப்புவிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் இருந்தா கூட சரிங்க, அதை பரிபூரணமாக்குகிற கிருபையை அவர் நமக்கு தருவார். அதே அதிகாரத்துல பாருங்க, 16வது வசனம், அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ புரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. ஓல குடிசையில இருக்கிறீங்களா, இது கொஞ்சோண்டு சம்பளம் வாங்குறீங்களா, ஒரு மாசம் முழுசும் அந்த சம்பளத்தை வச்சு நடத்த முடியலையா? வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு உள்ள
கொஞ்சமே போதும், அந்த கொஞ்சத்தையே அந்த மாசம் முழுசா நிறைவாய் நடந்தபடி கர்த்தர் ஆசீர்வதித்துவார். லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவனுடைய சந்தோஷத்தை விட ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கிறவங்களுடைய சந்தோஷம் மிகுதியா இருக்கும். வெளியே சொல்லுங்க. வசனம் சொல்லுறது நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. ஆனா என்ன பண்றாங்க தெரியுமா நம்ம ஆளுங்க? அவன் அவ்வளவு சம்பாதிக்கிறானே, இவன் இவ்வளவு சம்பாதிக்கிறானே அப்படின்னு சொல்லி பொறாமை கொள்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது நாம என்ன பண்ணக்கூடாதா? துன்மார்க்கனை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. முதல் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல முதல் வசனத்துல இருக்குது பாருங்க. என்ன பண்ணுங்க? துன்மார்க்கனை குறித்து, கொல்லாதவனை குறித்து எரிச்சல் அடையாதே. அவனை குறிச்சு நீ யோசிக்காத. அவன் அவ்வளவு வச்சிருக்கிறான், இவ்வளவு வச்சிருக்கிறான்னு அவன் மேல பொறாமைப்படாது. ஒரு சிலருக்கு போட்டி, பொறாமைகள். அப்படி பொறாமைப்படாத. அவன் இருக்கிற இடமே தெரியாதுன்னு எழுதி. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவன் இருக்கிற இடம் இந்த அதிகாரத்திலேயே எடுத்துருப்பாரு. கொஞ்ச நாள் அவனை தேடனேன்னா அவன் இருக்கிற இடம் தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. எரிச்சல் அடையாது. இதுலயே எழுதிருக்கு பாருங்க. 7வது வருஷம் பாருங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினையை செய்கிற மனுஷன் மேலும் என்ன பண்ணாத? எரிச்சல் ஆகாது. நீ கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திரையா. உனக்கு அளக்க வேண்டிய படியை கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார்? சரியா அளந்து தருவார். காரிய சித்தி உள்ளவன் அப்படின்னா யாரு? காரிய சித்தி உள்ளவன் அப்படின்னா காரிய சித்தி உள்ளவன் யாருன்னாக்கா யோசனை பண்றாங்க. சரிதான், நல்ல அப்படி சொல்ல. நல்லவன் யாருன்னு கேட்டா யோசேப்புன்னு சொல்ற மாதிரி. காரிய சித்தி உள்ளவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். காரிய சித்தி உள்ளவன் யாருன்னு கேக்குறேன். காரிய சித்தி அப்படின்னா என்ன? காரிய சித்தி அப்படின்னா என்ன? சித்தி அப்படின்னு சொல்லி சொன்னா வாய்க்க செய்தல், அதாவது பலனடைதல், பலனை பெறுதல், கைகூடி வருதல், நன்மைகளை பெற்றுக் கொடுதல் சித்தி அப்படின்னு சொல்லி சொன்னோம். சித்தினா அம்மாவுக்கு தங்கச்சி, அந்த சித்தி இல்ல. சித்திக்கும், காரியம் சித்திக்கும் அப்படின்னா காரியம் வாய்க்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சித்தி அப்படின்னா அப்ப காரிய சித்தி அப்படின்னா எந்த செயல்கள் செய்தாலும் அந்த செயல்கள் என்ன பண்ணும்? தடைபடாமல் நிறைவேறும் வாய்க்கும். அப்ப காரிய சித்தி உள்ளவன் அவன் எதை செஞ்சாலும் நிறைவேறுது. ஆனா அவன் துன்மார்க்கன். நல்லா புரிஞ்சுக்கலாம். வசனத்துல என்ன எழுதிருக்குது? அவனை பார்த்து என்ன பண்ணாத? கோபப்படாத, எரிச்சல் ஆகாத. அவன் எதை செஞ்சாலும் நிறைவேறுது. ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவனுடைய வாழ்க்கை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனை தேடினாலும் அவன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் பாருங்க 35வது வசனத்துல, கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டே அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல அடைந்து இருந்தான். இப்ப இங்க துன்மார்க்கர் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறத இந்த வேதவசனங்கள் சொல்லுகிறது. பச்சை மரத்தை போல அழைத்திருந்தான். நீதிமானுக்கும் இந்த வார்த்தை உண்டு. இலையுதிரா மரத்தை போல, நெற்கால்களின் மரத்தில் நடப்பட்ட மரத்தை போல. இங்க துன்மார்க்கன் காரிய சித்தி உள்ளவனாய் இருக்கிறான். பச்சை மரத்தை போல தழைத்திருக்கிறான். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. ஆனாலும் அவன் என்னன்னா ஒழிந்து போனான். அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. அப்புறம் 37வது வசனம் சொல்லுது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்க்குது. என்ன சொன்னாரு? துன்மார்க்கரை பார்க்கவே பார்க்காத, அவனுடைய செயல்களை பார்க்காத, அவனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்காத. நீ யாரை கவனி? உத்தமனை கவனி, செம்மையானவனை கவனி அப்படின்னு சொல்றாரு. அவனை கவனி, பார்த்து. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இல்லையா சொல்லுங்க. நீதிமானுடைய முடிவு சமாதானம். உத்தமனுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மாடலாக எடுத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாடலாக எடுத்துக் கொள்ளுங்கள்.
துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு மாடலாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அதே நேரத்தில் துன்மார்க்கனை பார்த்து நீங்கள் எரிச்சலோ பொறாமையோ கொள்ளாதிருங்கள். ஏனென்றால் அவன் இருக்க மாட்டான். நீதிமானுக்கு உள்ள கொஞ்சத்தையே கர்த்தர் ஆசீர்வதித்து தர வல்லவராயிருக்கிறார். நம் வழிகளை ஆண்டவருக்கு ஒப்புவிப்பது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.